Hi friends, welcome to GD Law Studies. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க LLM படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் கவர்மெண்ட் காலேजेसல LLM படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். மூன்று விதமான சோர்சஸ்ல இருந்து நீங்க LLM படிக்கலாம். அதுவும் கவர்மெண்ட்லயே படிக்கலாம். கம்மியான ஃபீஸ்லயே படிக்கலாம். இத பத்தின full details தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இது எந்தெந்த இடத்துல நீங்க LLM படிக்கலாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற அஃபிலியேட்டட் லா காலேஜஸான 15 காலேஜஸ்ல ஒரு சில காலேஜஸ்ல LLM கோர்ஸ் ஆனது ப்ரொவைட் பண்றாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில செயல்படுற ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா ஷார்ட்டா சொல்லணும்னா சோயில்ல LLM கோர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. என்னென்ன பிரான்ச்சஸ் ப்ரொவைட் பண்றாங்கன்றத நெக்ஸ்ட் நம்ம வீடியோல பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலையுமே LLM கோர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த மூன்று விதமான பிளேஸ்ல என்னென்ன பிரான்ச்சஸ் ப்ரொவைட் பண்றாங்க, இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லால என்னென்ன பிரான்ச்சஸ் இஷ்யூ பண்றாங்கன்னா, இதுக்கான எலிஜிபிலிட்டின்றது எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். 3 இயர்ஸோ அல்லது 5 இயர்ஸோ பேச்சுலர் டிகிரி நீங்க முடிச்சிருந்தா மட்டுமே LLM படிக்க முடியும். அது ரெகுலர்ல படிச்சிருக்கணும். இப்போ இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, என்னென்ன பிரான்ச்சஸ் LLM ல ஆஃபர் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான டியூரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரான்ச் 1 டோட்டலா 13 பிரான்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்னா பார்க்கலாம். பிஸ்னஸ் லா, கான்ஸ்டிடியூஷன் லா அண்ட் லீகல் ஆர்டர்ஸ், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா, இன்டர்நேஷனல் லா அண்ட் ஆர்கனைசேஷன், என்விரான்மெண்டல் லா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிமினல் லா அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் எஜுகேஷன், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேபர் லா அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேக்ஸேஷன் லா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைபர் ஸ்பேஸ் லா அண்ட் ஜஸ்டிஸ், மேரிடைம் லா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி லா, லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிரைம் அண்ட் ஃபாரன்சிக் லா. இந்த 13 வகையான பிரான்ச்சஸ் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதற்கான சீட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரான்ச்சஸ்க்கும் ஈச் 20 சீட் அலகேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் செயல்படுற 15 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு இல்லையா, இந்த 15 கவர்மெண்ட் காலேஜஸில் எந்தெந்த காலேஜில் LLM கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அதற்கான பிரான்ச்சஸ் என்னென்ன இஷ்யூ பண்ணுறாங்கன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புதுப்பக்கம்ல இருக்கிற கவர்மெண்ட் லா காலேஜில் LLM கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 2 வகையான பிரான்ச்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட், எனர்ஜி அண்ட் கிளைமேட் சேஞ்ச் லா ப்ரொவைட் பண்ணுறாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி லா ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது மதுரை கவர்மெண்ட் லா காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோர்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிஜியில் ஒரு பிரான்ச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி லா ப்ரொவைட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் LLM அதாவது ML டிகிரி 2 இயர்ஸ் டியூரேஷன் தான் எல்லாத்துக்குமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கவர்மெண்ட் லா காலேஜ், இதில் பார்த்தீங்கன்னா 2 வகையான பிரான்ச்சஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. பிஸ்னஸ் லா, அதுக்கப்புறம் டேக்ஸேஷன் லா இஷ்யூ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி கவர்மெண்ட் லா காலேஜ்லேயும் LLM கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. என்னென்னா கான்ஸ்டிடியூஷன் லா அண்ட் ஹியூமன் ரைட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லா, 2 வகையான பிரான்ச்சஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு கவர்மெண்ட் லா காலேஜ், இதில் ஒரு வகையான பிரான்ச்சஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரிமினல் லா வித் சைபர் லா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலூர் கவர்மெண்ட் லா காலேஜ், இங்கே LLM கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. 20 சீட்ஸ் தான். இது எல்லா காலேஜஸ்க்குமே ஒவ்வொரு பிரான்ச்சஸ்க்கும் ஈச் 20 சீட் தான் அவைலபிள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் கான்ஸ்டிடியூஷன் லா அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் கவர்மெண்ட் லா காலேஜ் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் LLM டிகிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்ன பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் சைபர் செக்யூரிட்டி லா ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தருமபுரி கவர்மெண்ட் லா காலேஜ் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் பிரான்ச்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் LLM கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்ன பிரான்ச்சஸ் என்றதை மென்ஷன் பண்ணலை. அவ்வளோதான். இந்த 15 கவர்மெண்ட் காலேஜஸில் 9 or 10 காலேஜஸ் மட்டும்தான் LLM கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நீங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் LLMக்கு. ஏன்னா அம்பேத்கர் யூனிவர்சிட்டிலையும் சரி
அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில் அப்ளைடட் காலேஜஸ்லேயும் சரி சோயல்லையும் சரி அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தான். அது வந்துட்டு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் அட்மிஷன் முடிஞ்ச பிறகு தான் வந்துட்டு இந்த எல்எல்எம் அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போவே வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். UNOM வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் நியூ அனௌன்ஸ்மெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி பிஜி அட்மிஷன் 2025-26 இருக்கு இல்லையா, இதில் போய் கிளிக் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான ஃபுல் வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் அதை பார்த்தே உங்களுக்கு எல்எல்எம் டிகிரியை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த எல்எல்எம் டிகிரியில் என்னென்ன வந்து பிரான்ச்சஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்எல்எம் வந்துட்டு ரெகுலரில் தான் வந்து இருக்குது. ஒன்று வந்து ரெகுலர், ரெண்டாவது வந்து செல்ஃப் சப்போர்ட்டிவ். இப்போ வந்து எய்டட் அண்ட் செல்ஃப் சப்போர்ட்டிவ்னு சொல்லுவாங்க. ரெண்டு விதமான இருக்குது. ஆனால் வந்து கிளாஸஸ் வந்து செப்பரேட்டாக இருக்குமான்னு கேட்டால் எய்டடுக்கும் சரி செல்ஃப் சப்போர்ட்டிங்கும் சரி ஒரே ஒரு கிளாஸ் ரூம் தான். இங்கே வந்துட்டு என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் வந்து இன்டர்நேஷ்னல் லா அண்ட் ஆர்கனைசேஷன் பிரான்ச்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் லா அண்ட் லீகல் ஆர்டர்ஸ். 1 இயருக்கு வந்து இன்டர்நேஷ்னல் லாவும் நெக்ஸ்ட் இயர் வந்து கான்ஸ்டியூஷன் லா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 5531 rupees வரும். செகண்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 4291 rupees வரும். இதுவே நீங்கள் ஃபாரினர்ஸ் நேஷ்னலாக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 87,500 வரும். செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா 58,500 rupees வந்து உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் வந்து எய்டடாக இருந்தீங்கன்னா அந்த 5,000 சம்திங் உங்களுக்கு ஃபீஸாக வரும். இதுவே வந்து நீங்கள் செல்ஃப் சப்போர்ட்டிவில் செலக்ட் ஆகி நீங்கள் உள்ளே என்டர் ஆகிருக்கீங்கன்னா ஃபஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் 19,231 rupeesம், செகண்ட் இயரை பொறுத்த வரைக்கும் 17,991 rupeesம் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளை பண்ண பிறகு வந்துட்டு யாரெல்லாம் வந்து உங்கள் மெரிட் பேஸில் தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வந்துட்டு மெயினாக செலக்ட் ஆகிறவங்களுக்கு வந்துட்டு அதில் வந்துட்டு எடுத்து அதிலிருந்து வந்துட்டு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூவில் வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆகிறவங்களோ அவங்க தான் வந்து கிளாஸ்க்கு வந்து அட்மிட் பண்ணுவாங்க. இது முழுக்க வந்து 50% உங்களுடைய யூஜி மார்க் வச்சும் 50% உங்களுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மார்க்ஸு ப்ளஸ் வந்து இன்டர்வியூவை வச்சும் தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்து எவ்வளோ சீட் அலோகேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 20 சீட் வந்து எய்டடுக்கும் 20 சீட் செல்ஃப் சப்போர்ட்டிக்கும் வந்து பெர் இயருக்கு வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இதுதான் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அடுத்தது வந்து இந்த டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செல்ஃப்ரா அப்ளைடட் லா காலேஜ் என்ன கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் எல்எல்எம்க்கும் நீங்கள் எப்படி அட்மிஷன் போடணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு வந்து ஆன்லைனில் ப்ராசஸ் நடக்குதோ இதே போல் தான் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. ஸோ மறக்காமல் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் விடும்போது வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். அதே போல் வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட போகிறீங்க. உங்களுடைய யூஜி மார்க்கை வச்சு தான் வந்து உங்களுக்கு எல்எல்எம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எல்எல்எம்க்கு கிடையாது. ஆனால் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ளஸ் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதில் நீங்கள் வந்துட்டு சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சீட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற அஃபிலேட்டட் கவர்மெண்ட் காலேஜஸில் ஒரு 10 காலேஜில் எல்எல்எம் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சோயல்லையும் வந்து 13 பிரான்ச்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க எல்எல்எம்க்கு. கான்ஸ்டியூஷன் லா வந்துட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இன்டர்நேஷ்னல் லா கான்ஸ்டியூஷன் லா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் கவர்மெண்ட்டில் கம்மியான ஃபீஸில் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த 3 வகையான இன்ஸ்டிடியூஷனில் தான் வந்து படிக்க முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்துட்டு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் எல்எல்எம் படிக்கணும்னா அதற்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 38,200 rupees வரும். செகண்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 32,000 வரும். உங்களுக்கு பெர் ஆனமுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அவ்வளோதான்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்.